லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6/9/2025 கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து டெய்லி சார்ட், இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து லீவுனால நம்ம வந்துட்டு வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் நம்பர் ஐயம் வந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திரு டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திரு டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 294, இந்த 294 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 294 போட்டுக்கிறோம். இதில் வந்து 294 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 945. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். 6 அப்படின்னா 8. ஓகேவா? 6 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 294 வச்சடிக்கல நமக்கு 6 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் அடுத்த நாள் ரிசல்ட்டில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 643 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 945 வச்சடிக்கல நமக்கு லாஸ்ட்டாக கட்டிவிடைய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 3, 0 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 643 வச்சடிக்கல நமக்கு 0 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 432 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்துன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 432 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 945 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படின்னா 6, 2 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 432 வச்சடிக்கல நமக்கு 2 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 229 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து 229 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 945 வச்சடிக்கல நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படின்னா 7. ஓகேவா? 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 229 வச்சடிக்கல நமக்கு 1 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணும் போது 1 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணுங்கள். கம்பல்சரி 100% வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 100% நம்ம கண்டிப்பாக அதிகபட்சமாக வீக்லி சார்ட் வச்சடிக்கல நமக்கு அதிகபட்சமாக வருது. ஏன்னா தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்மள அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 842 294 இருக்குது. இதில் வந்து முதல்ல 842 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? அதில் 842 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் தான் நம்ம போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 694. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 6 அப்படின்னா 4, 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 842 வச்சடிக்கல நமக்கு 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 4ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 445 643. இதில் 445 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 445 போட்டு அடிக்கல நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னா 1. ஓகே, மேக்ஸிமம் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஆப்ஷன் போட்டு அடிக்கல நமக்கு டபுள்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் மெயினாக வந்து அடிப்பேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகமாக அடிப்பீங்க. அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து 2ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஓகேவா? 440
25 வச்சடியில் நமக்கு 2 அப்படி இல்லைனா 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 432. அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் 261 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். 261 எஸ்என் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படின்னா 9. 1 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 229 வச்சடியில் 261 வச்சடியில் நமக்கு 1 அப்படின்னு 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 541 229. அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் 541 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். 541 எஸ்என் ஆப்ஷன் 694 போர்டில் இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படின்னா 9. 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 541 வச்சடியில் நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே, நீங்கள் வந்து ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ண முதல் நம்ம கணிப்பில் மெயினாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படின்னா 1. ஓகேவா. ஆல் போர்டில் 7 1 நம்ம கணிப்பில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். 7ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. அப்படி கணிப்பில் வழினா விட்டுருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் அந்த போர்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தபடி நம்ம வந்து 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராங்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு மெத்தடில் ஒரு சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் தான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். இன்னொரு நம்பர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கணிப்பில் 9 2 வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏபிபிசிஎஸ்சி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் 79 97 72 27 19 91 12 21 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க. ஓகேவா. 4ஆம் தேதிக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யார் வின்னிங் கொடுத்தான்னு பார்த்தலாம். 4ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 829. 829 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா 824 கொடுத்துருக்கோம்ல, 284 கொடுத்துருக்கோம்ல, 824க்கு 4க்கு பவர் 9ஆம் நம்பர் வச்சுருந்தப்பனா ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல, ஒரு மாஸ் வினிங்கே இருந்திருக்கும் கொடுத்துருந்தப்பனா. அடுத்து சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இல்லாமல் ஆட்டமே இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்கப்பல. பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்கப்பல. குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 சி போர்டில் 9 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அப்படின்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 2ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து இருக்குது. அடுத்தது மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 8ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா மேட் லவ் அவங்க பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வினிஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தலா வைட்டி அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9க்கு ஏ போர்டில் 9 கொடுத்துட்டாப்புல. 2ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாப்புல. ஒரு சூப்பரான கணிதத்தை எடுத்துருக்கோம். ஆனால் போர்டு மாற்றிடுச்சு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 336 முதலுக்கு 3 நம்பர்ஸில் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளும் 3ஆம் நம்பர் எதிர்பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே உல்ட்டாக போயிடுச்சு. அப்படின்னா ஒரு சூப்பரான வினிஷ் எடுத்துக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 8 கொடுத்துருக்கப்பட. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்கப்பட. இவர் கணிப்புலையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் 3ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கரெக்டாக வருது, ஒவ்வொரு நாள் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு சரியாக ஒரு மாதிரி எடுத்தாங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓகே, அடுத்தது காயத்ரி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அப்படின்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் 8ஆம் நம்பர் வச்சு டைப் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைதிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.